அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3 விஷயங்களை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா 3 நாள் அடக்கம் பண்ணப்படாம தாமதப்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, பரவாயில்ல. அடுத்த தலைவர் யார்? இஸ்லாம்ல இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சொல் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா ஜமாஅத இல்லா பில் இஸ்லாம். ஜமாத் இல்லாம இஸ்லாம் இல்ல. ஜமாத் இல்ல அப்படின்னா அங்க இஸ்லாம் கிடையாது. தனித்தனியா இருந்து என்னதான் நீங்க இபாதத் பண்ணாலும் அது அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படாது. எல்லாம் சேர்ந்து செய்யணும். சின்ன ஒரு செயலா இருந்தாலும் சேர்ந்து செய்யணும். அது இஸ்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்குது. ஜமாத் எதுவுமே ஜமாத்தா இருக்கணும். லா இமாரத்த இல்லா பில் ஜமா. தலைவர் இல்லாம ஜமாத் இல்ல. ஜமாத் இருக்கு, யார் தலைவர்? இருக்கணும்ல, தலைவர் ஒருத்தர் இருக்கணும். ஒரு ஜமாத் இருந்தா ஒரு தலைவர் கண்டிப்பா இருக்கணும். தலைவர் இல்லாம ஜமாத் மட்டும் இருக்குன்னா ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஆயிடும். ஒரு தலைவர் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். அவர் இது சொல்வாரு, எல்லாம் கேட்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இத. லா இமாரத்த இல்லா பில் ஜமா. தலைவர் இல்லாம ஜமாத் கிடையாது. லா இதாத்த இல்லா பில் இமாரா. கீழ்ப்படிதல் இல்லாம தலைவர் கிடையாது. தலைவர் சொல்றாரு, ஆனா கேட்க மாட்டோம் பேச்ச. தலைவர் இருந்து பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்போ ஜமாத்னா கடைசியில எங்க நிக்குது? கீழ்ப்படிதல் அப்படி நிக்குது. இந்த இஸ்லாம்னா கீழ்ப்படிதல் நிக்குது. இப்போ இஸ்லாம் இருக்கணும்னா ஜமாத் இருக்கணும், ஜமாத் இருக்கணும்னா தலைவர் இருக்கணும், தலைவர் இருக்கணும்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். இப்போ இது எல்லாம் லிங்க். அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஜமாத். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள்னால அதை தாங்க முடியல. இன்னைக்கு சாதா சீதா ஒரு தலைவர் இறந்து போனாலே என்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிருக்கும் மேலான, நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முஹப்பத் இருக்கு, எவ்வளவு அவங்க பேர் சொன்னாலே ஒரு மேலெல்லாம் ஒரு இதா இருக்கு நம்மளுக்கு. அவங்க நேர்ல பார்த்தவங்க, சஹாபாக்கள் நேர்ல பார்த்தவங்க. அவங்கனால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. மவுத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை அவங்கனால ஏத்துக்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிக்கிறாரு. யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்தா போயிட்டீங்கன்னு சொன்னீங்க, நான் வெட்டிடுவேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு சபை ஒரு இதா இருக்குது, பதற்றமா இருக்கு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா மேல போத்திட்டு இருந்த அந்த துணியை விலக்கி அவங்களுடைய நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு, யா ரசூலுல்லாஹ், எந்த ஒரு இயற்கை மரணம் வர வேண்டுமோ அது உங்களுக்கு விட்டது. இனிமேல் உங்களுக்கு மரணம் கிடையாது. இதுக்கப்புறம் மரணம் கிடையாது, நீங்க மரணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரார். வீட்டுக்கு வெளியே வரார். வந்தவன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியோட நிக்கிறார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அங்க சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, குர்ஆனோட ஆயத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார். யாரெல்லாம் முஹம்மதை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தீர்களோ, யாரெல்லாம் முகமதை கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருந்தீங்களோ அவங்க தெரிந்து கொள்ளட்டும், இதோ முகம்மது இறந்து விட்டார். முகமது இறந்துட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்தீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றைக்கும் உயிருடன் இருக்கக்கூடியவன், அவன் நித்திய ஜீவன், அவன் என்னைக்கும் மரணிக்க மாட்டான். மனுஷன் எல்லாம் மரணிக்கக்கூடியவன் தான். இந்த நபி மரணிச்சுட்டாருன்னா இதுக்கு முன்னாடி நபிமார்கள் எல்லாருமே மறைச்சிருக்காங்க. இதை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க சமாதானப்படுத்துறாரு. இப்படி சமாதானப்படுத்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தயார் பண்ணும் போது அங்க ஒரு குழப்பம் உருவாகும் சஹாபாக்களுக்கு மத்தியில. மக்காவாசிகள், மதீனாவாசிகள் 2 பேரும், முஹாஜிர்கள், அன்சார்கள், இவங்க 2 பேருக்கு மத்தியில யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். அன்சாரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, அவங்கல இருந்துதான் தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க.
இப்போ இது வந்து ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது. இப்போ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா எடுக்கப்படல. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தலைவர் இல்லாம இஸ்லாம்ல ஜனாசா கூட மூவ் ஆகாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா 3 நாள் வெயிட் பண்ணப்பட்டுச்சுல்ல. இப்ப நம்ம கிட்ட ஃப்ரீசர்லாம் இருக்கு. அப்போ என்ன இருந்தது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா என்ன ஆயிருக்கும்? அவங்களோட உடம்பு என்ன ஆயிட்டு இருக்கும்? அதான் இல்ல அதான் இல்ல மோசிசா என்னன்னா, அல்லாஹு தாலா நபிமார்களுடைய உடல்களை பாதுகாப்பான். எதுவுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. 3 நாள் இல்ல, இப்ப வரைக்கும் கூட நபிசுல்லாசனுடைய அந்த கபரை இது பண்ணி பார்த்தா அவங்களோட உடல் அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. அல்லாஹு தாலா பூமிக்கு ஹராமாக்கி விட்டான் நபிமார்களுடைய உடலை வந்து சாப்பிடுறது. நம்மலாம் இறந்துட்டா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 12 மணி நேரம் ஆனாலே ஸ்மெல் வந்துடும். பட் ஆனா நபிமார்களுடைய இதுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுடைய இது வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வச்சிருக்கான். எல்லா நபிமார்களும் அப்படிதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நபிமார்களுடைய உடல் மட்டும் இந்த பூமி வந்து தின்னாது. அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு மத்தியில, இன்ஷா அல்லாஹ். நபிமார்களுடைய உடலை வந்து பூமி தின்னாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு கொடுங்கோலனுடைய உடலை பத்தி சொல்றான். அவனுடைய உடல் இப்போ வரைக்கும் பூமி தின்னல சொல்லிட்டாரு. யாரு? ஃபிரௌன். ஃபிரௌனுடைய உடல் இப்போ வரைக்கும் இருக்கு, பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து எங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா? குர்ஆன்ல சொல்றான். ஆனா இப்ப எங்க சொல்றான் அப்படின்றதுதான் உங்களுக்கு கேள்வி. எந்த சூறால அது இருக்கு? அல்லாஹ் ஃபிரௌனுடைய உடலை பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான்ல, அது எந்த சூறால? இது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய வேலை நமக்கு, இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம் எப்போ கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். கண்டிஷன் என்ன? 3 கண்டிஷன் தான். ஒண்ணு, யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, சாட்ஜிபிடி பண்ணக்கூடாது. நீங்க குர்ஆனை படிக்கணும், அவ்வளவுதான். குர்ஆனோட உங்களுடைய தொடர்பு இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். ஓகே. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.